ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் உங்க டக்கா அப்படிங்கிற மாதிரி லாங் வீடியோ ட்ரை பண்றேன்னு சொன்னேன். ஆனா 4 1/2 நிமிஷம் வீடியோ தான் லாங் வீடியோவா அப்படிங்கிற மாரி எனக்கே இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, லானியா, லியாக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ணிட்டுருக்கேன். ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ஸோ அது கூட எக் அண்ட் வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணி ஷ்ரிம்ப்பு பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா சிம்பிள் மசாலா லைக் பிளாக் பெப்பர், சில்லி சாஸ், சோயா சாஸ், சால்ட், ரைஸ் ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் மாரி ஒரு 5, 10 மினிட்ஸ் வச்சுட்டு, அப்புறம் பேனில கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இதெல்லாம் தவா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். நம்ம ரொம்ப வந்துட்டு பிளான்ச் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரப்பரியா ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இத பேன் பண்ணி எடுத்ததுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, இது வந்து இன்னும் கொஞ்சமா குக் ஆகணும். லைக் 50% குக் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 70 to 80% குக் ஆனா ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இத சிம்மில வச்சு நான் ஷ்ரிம்ப்ப ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது கூட ஆர்கானிக் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் காஸ்கோல கிடைக்கும். கிர்க்லாண்ட் பிராண்ட். ஸோ இது கூட வந்து கேரட், பீன்ஸ், பீஸ், கார்ன் இருக்கும். ஸோ சில பேருக்கு கார்ன் அதில இருக்கிறது பிடிக்காது. பட் நான் வந்து கார்னோட வாங்குவேன். இது வந்து எனக்கு பேட்டி பண்ணுறதுக்கு, சாண்ட்விச் எதாவது பண்ணுறதுக்குனா கூட ஓகேவா இருக்கும். ஸோ அதனால இது வித் கார்ன் தான் நான் வாங்குவேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் பாயில் ஆயிட்டு நான் இப்போ வடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போறேன்னா, குட்டி சிம்பிள் மசாலா தான் இது கூடவும் லைக் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், இட்டாலியன் சீசனிங். இந்த பாட்டில்ஸ் வந்துட்டு வால்மார்ட்ல கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மசாலாஸ் ரொம்ப அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால குட்டியா இதெல்லாம் 98 சென்ட்ஸ் அந்த மாரியே கிடைக்கும். சும்மா இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக போடுறேன். ஸோ கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் ரொம்ப மசாலாஸ் குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்கன்றதால கொஞ்சமா அது மாரி மினிமலா வச்சுப்பேன். இத போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது இதுலயே வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச ஷ்ரிம்ப் கூட இதுவும் எடுத்து வச்சுட்டு, ஸோ திருப்பியும் பேன்ல வந்துட்டு இப்போ இதில ஒரு 3 எக்கு போட்டிருக்கேன். இது வந்து எங்களுக்கும் லஞ்ச் இதே தான். ஸோ அதனால இதுலயே ஒரு 3 எக்கு போட்டுட்டு, பெப்பர், சால்ட் போட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இத வந்து நான் ஸ்க்ராம்பிள் எக் மாரி பண்ணுவேன். எப்படின்னா கொஞ்சம் பைட்ஸ் வரும் அதில பார்க்கறதுக்கு. உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இத வந்து நம்ம பேன்லேருந்து ஸ்க்ராம்பிள் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பைட்ஸ் மாரி கிடைக்கும். ரொம்ப டைனி பீஸஸா இல்லாம கொஞ்சம் பைட்ஸ் மாரி கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் அண்ட் இந்த வடிச்சு வச்ச சாதத்த போட்டுருவேன். இங்க ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே போடுறதுக்கு பேன் பத்தல. ஸோ அதனால பெரிய பேன் எடுத்துட்டு, அதில கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு டெரியாக்கி சாஸ், மேண்டரின் டெரியாக்கி சாஸ்ன்றது வந்து பாண்டா எக்ஸ்பிரஸ்ல வந்து நெறைய சாஸஸ் இருக்கும். அதில வந்து நாங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த டெரியாக்கி சாஸ் போட்டு இந்த மிக்ஸ போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலா. எல்லா ரைஸும் போட்டேன். இதுவுமே எங்க 4 பேத்துக்குமே சரியா போயிரும். கூட கொஞ்சம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சப்பாத்தி இருக்கு. ஆ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட்ரலி அந்த பாண்டா எக்ஸ்பிரஸ் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பாப்பாக்கு பேக் பண்ண லஞ்ச். அவகாடோ டோஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டுப்பா. ஸ்ட்ராபெர்ரீஸ், மக்கானா அண்ட் நட்ஸ் லட்டு அண்ட் 2 கம்மீஸ் வைப்பேன். ஸோ இது கம்மீஸ் டெய்லி 2 மேக்ஸிமம் குடுத்துருவேன். ஸோ அது வந்துட்டு ஸ்நாக்குக்கு. ஸோ எங்க குட்டிக்கு வந்து களி ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கு காலையில எது குடுக்குறோமோ இல்லையோ, களி குடுத்தானா அவளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் எக்கு குடுத்தாலுமே அவளுக்கு வந்து களி வேணும் அப்படின்னு கேட்பா. ஸோ அதனால அவளுக்கு ரெகுலராவே மார்னிங் களி தான். ஸோ அதுக்கு பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் பாப்பா லானியா கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ அவள அனுப்பிட்டு திருப்பியும் அகைன் குட்டிக்கு களி கிண்டுற டைமுக்கு வந்தாச்சு. இது வந்து பனங்கல்கண்டு கரைச்சி வச்சிருந்தது. ஸோ அத மிக்ஸ் பண்ணி இவளுக்கு ஃபீட் பண்ணோம். ஸோ லானியா கிளம்புனதுக்கப்புறமா டார்கெட்டே வந்து லியாவ ஃபீட் பண்ணி அவளுக்கு கிளப்பி ஸ்கூலுக்கு கிளப்புறது தான். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணேன்னா இதை விட 4 நிமிஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க் யூ. பாய்.